மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். இதுக்கு மேலேயும் காவேரி குடும்பத்தில் இருக்கவங்களும் பொறுமையாக இருந்தாங்கன்னா விஜய் காவேரியால் ஒன்றும் சேரவே முடியாது. ஸோ இந்த டைமாவது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி காவேரி குடும்பத்தில் இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா மட்டும்தான் வெண்ணிலா பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு விஜய் காவேரியால் ஒன்று சேர முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பசுபதி ராகினி பயங்கரமாக பிளான் போட்டு ஒரு பக்கம் வந்து பசுபதி வெண்ணிலாவோட மாமாவை பார்க்க கிளம்பிடுவார். அதே சமயத்தில் வெண்ணிலாவை பார்க்குறதுக்கு ராகினி கிளம்புவாங்க. வெண்ணிலா கிட்ட போய் எல்லா பிளானையும் பக்காவாக ராகினி கொடுத்துருவாங்க. அதாவது என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் வந்துட்டு விஜயை பழி வாங்கணும், என்னெல்லாம் பண்ணால் விஜய் ஒத்துக்குவாருங்கிற மாதிரி கொண்டு எல்லா அப்டேட்டையும் வந்துட்டு ராகினி கிளியராக வந்து வெண்ணிலாவுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வெண்ணிலாவும் யோசிப்பாங்க, இவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் வந்துட்டு விஜய் என்னை ஏற்றுக்குவார், அவர் கூட ஒன்று சேர முடியும், அதுக்காக இவங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவும் பிளான் பண்ண கரெக்டாக போய் பசுபதி வெண்ணிலாவோட மாமா கிட்ட பேசுவாங்க. அதாவது விஜய் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கானா, ஏன் அவனே வந்து உங்ககிட்ட காசு கொடுக்குறேன், நீங்கள் வெண்ணிலாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும். வெண்ணிலா இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த விஜய் தான். விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும்ல, அந்த வீட்டில் தானே குடியிருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்து அவன் அப்பா அம்மாவை சாகடிச்சு அநாத ஆசிரமத்தில் இவ்வளோ வருஷமாக வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு இந்த அளவு கழிச்சிருக்கானா, நீங்கள் எப்படி ஒரு மாமாவாக இருந்தால் அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா வந்துட்டு வெண்ணிலாவோட மாமாவை பிரெயின் வாஷ் பண்ணிடுவார் பசுபதி. ஸோ அவரும் வந்துட்டு யோசிப்பார், ஆமாம் இவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், நம்ம அக்கா வீட்டில் எல்லாருமே அவனை நம்பி தானே இருந்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை எல்லாமே கெடுத்ததுக்கு காரணம் விஜய் தான், இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் வெண்ணிலாவுக்கு இந்த ஒரு உதவியாவது நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் பசுபதி சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துக்குவார். அட் த சேம் டைம் ரிப்போர்ட்டர்ஸ் மூலயமா எல்லாத்துக்கிட்டையுமே கூட்டிகிட்டு வந்து வெண்ணிலா பேசிடுவாங்க, எனக்கு வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணமே விஜய் தான், என்னை அவர் கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டாரு, அடுத்த கல்யாணமும் காவேரி ஒரு பொண்ணு கூட பண்ணிட்டாரு, அதனால் நீங்கள் தான் நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா வாக்குமூலம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர இஷ்யூவாக க்ரியேட் ஆகிடும், வைரல் ஆகிடும். ரொம்பவே எல்லாருமே பயங்கரமாக விஜய் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதை எல்லாத்தையுமே நியூஸில் வந்துட்டு விஜயோட ஃபேமிலியில் காவேரி ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. அந்த நியூஸை பார்த்ததுமே காவேரியோட அம்மா பயங்கரமாக பிடிச்சி காவேரி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கங்கா காவேரி எல்லாருமே பயங்கர வெக்ஸ் ஆகிருப்பாங்க. காவேரியோட அம்மா கேட்பாங்க, ஏண்டி இதுக்கெல்லாம் காரணமே நீ தானே, அந்த தம்பி பாட்டுக்கு கம்முன்னு தானே இருந்தார், நீ தானே அந்த வெண்ணிலான்னு ஒருத்தர் எங்கேயோ இருந்தோ பிடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே விட்டு நீ தான் காப்பாற்றணும், குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணியே, இப்போ அந்த பையனுக்கு பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே நீ தான் காவேரி, இப்போ உன் புருஷனும் உனக்கு கிடைக்க முடியாது, எல்லாத்தையுமே இழந்து நீ தான் நிற்க போகிற பாரு, எங்கேயோ இருந்து ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்தையே பாவம்னு சொல்லி இப்போ அவள் எல்லாத்தையும் சாதிச்சுக்க போகிறா, இப்போ நீ தான் அனாதையாக நிற்க போகிற, உன் புருஷனை இழந்து எல்லாத்தையும் இழந்து அந்த பாவம் அந்த பையனுக்கு இப்படி ஒரு வழியை கொடுத்துட்டு இல்லை, அந்த பையன் பாரு பித்து பிடிச்ச மாதிரி வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், அந்த தாத்தா பாட்டியோட முகத்தெல்லாம் பாருடி எல்லாரும் எப்படி அவஸ்தைப்பட்டு நிற்கிறாங்கன்னு, ஏண்டி இப்படி எல்லாத்தையும் தப்பாக முடிவெடுத்து தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னை ஏண்டி நான் பெத்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப வெக்ஸாகி பேசுவாங்க. உடனே கங்காவும் பிடிச்சி காவேரி தான் திட்டுவாங்க, என்ன காவேரி நான் அப்போவே சொன்னல நீ இதெல்லாம் பண்ணாத, அந்த வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராத, தப்பாயிடும் நான் எவ்வளோ தூரம் சொன்னேன், அவள் பாரு நல்ல விளையாட்ட உள்ளே வந்துட்டு அவள் எல்லாத்தையும் சாதிச்சிட்டா பாரு, ஒன்றுமே தெரியல மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்தா, இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு, மெமரி லாஸ் எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் உடம்பெல்லாம் குணப்படுத்தினதுக்கப்புறம் அவளோட குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா, இதுக்கு தாண்டி சொல்கிறது யாரையும் நம்பக்கூடாதுங்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, பயங்கரமாக உட்காந்து வெக்ஸாகி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நான் பண்ணது தப்பு தாமா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவரே அவர் வாயால் ஒத்துக்கிறாரு எனக்கு காவேரி தான் முக்கியம்னு, அவரை நம்ம தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி எப்படியாவது சப்போர்ட் பண்ணி மீடியா கிட்ட போய் நான் பேசுகிறேன், எனக்கும் அவருக்கும் இருக்க எல்லா தொடர்பையும் சொல்கிறேன், என் புருஷனை எப்படி காப்பாற்றுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல உடனே சாந்தி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, என்னடி உன் புருஷங்கிற, இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் உன் புருஷன் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா, ஏண்டி எல்லாரும் சொல்லும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த காவேரி, எப்போ பார்த்தாலும் கொடைக்கானலேருந்து இப்போ வரைக்குமே நீ ஆர்வக்கோளாறில் மற்றவங்களுக்காக யோசிச்சு தான் ஒன்று உன் தலையில் எடுத்து எல்லாம் போட்டுக்கிற, இப்போ தான் எல்லாரும் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கீங்கன்னு நினச்சா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் இப்போதைக்கு நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, உடனே நீங்கள் விஜய் வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பி போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சாந்தி சாரதா எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. உடனே போகிற வழியில் குமரனும் வந்து நிவினுக்கு கால் பண்ணிடுவார். நிவின் நியூஸ் பார்த்தியா நிவின் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்ணா நானும் இப்போ தான் பார்த்துட்டு உங்களுக்கு உடனே கால் பண்ணலான்னு பார்த்தேன், ஏன்னா நான் இப்படி ஆயிடுச்சு, நல்லது பண்ண போய் விஜய்க்கு இப்படி ஒரு ஆப்பாக வந்துருச்சு, என்ன பண்ணுவார் பாவம், அவருக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நிவினு சொல்ல, கரெக்டாக நானும் அதை தான் சொல்லலான்னு பார்த்தேன், ஒன்று அதுக்கு தான் கூப்பிட்டேன், நாங்கள் எல்லாருமே இப்போ விஜய் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம், நீயும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே நானும் எமனா கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், காவேரிக்கிட்டே சொல்லுங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டான்னு, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், லீகலாகவே நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நம்மக்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அது போக அந்த பொண்ணு நாளையெல்லாம் ஓரலாக பேசுகிறது எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது. சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டா நம்ம எல்லாத்தையும் நேரில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவீனும் கிளம்பி வருவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி போய் வெண்ணிலா கிட்ட பயங்கரமாக ஐடியா கொடுப்பாங்க. இங்கே பாரு, இப்போ கண்டிப்பாக வந்துட்டு காவேரி அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்துட்டு உனக்கு எதிராக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. இப்போ நீ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காவேரியும் விஜயும் கல்யாணம் பண்ணது கான்ட்ராக்டில் தான். கான்ட்ராக்ட் முடிஞ்சு எக்ஸ்பைரி ஆகி காவேரி அவங்க வீட்டுக்கே போயிட்டா. விஜய்க்கும் காவேரிக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறத நீ தெளிவாக சொல்லணும். அந்த விஷயத்தெல்லாம் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது ராகினி. நான் இந்த தடவை எதுலேயுமே வந்துட்டு விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். விஜய் நம்பி நான் இவ்வளோ தூரம் ஏமாந்து நான் இப்படி அழுதுகிட்டு இருக்கேன். விஜய் நம்பினதான் நான் முதல்ல தப்பு. விஜயை நான் எப்படியாவது அடைஞ்சே தீருவேன். நான் இப்போ யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் கூட விஜய் தான். அதெல்லாமே எதுவுமே கேர் பண்ணிக்காமல் என்னை எங்கேயோ கொண்டு போய் விடுற அளவுக்கு அவர் துணிஞ்சிட்டாரு. ஒன்று என்னை அனாத ஆசிரமத்தில் விடுவார், இல்லைனா என் மாமா வீட்டில் விடுவார். என்னை ஏற்றுக்கவே மாட்டார்ல. நான் மட்டும் எதுக்கு அவருக்காக நான் நினைக்கணும்? அவருக்காக நான் யோசிக்கவும் மாட்டேன், எதுவுமே நினைக்கவும் மாட்டேன். நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவும் சொல்ல, விஜய் காவேரியோட மேரேஜ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ராகினி பசுபதி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எல்லாமே ஃபேக் கல்யாணம் தான். இவங்க 2 பேத்துக்கும் கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் ஆச்சு. அதுவுமே எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் வந்துட்டு காவேரியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லா ப்ரூஃபையும் வந்துட்டு அவங்க 2 பேரும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பசுபதி வந்து கால் பண்ணுவார் ராகினிக்கு. இப்போ சந்தோஷமாமா, எல்லாமே நீ நினச்ச மாதிரி நடக்குதுல்ல. இன்னைக்கு காவேரி விஜய் ஒன்று சேரவே முடியாது. நம்ம என்ன பண்ணணுமோ வந்துட்டு பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் நிரந்தரமாக பிரிச்சிடலாம். அந்த வீட்டுக்கு நீ மட்டும்தான் மகாராணியாக இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாப்பா, என் வீட்டிலேயே வந்துட்டு என்னையும் என் புருஷனையும் வாழ விடாமல் இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவங்களை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, அந்த விஜய் காவேரியை வந்து பிரிக்காமல் விடவே கூடாது. எக்காரணத்தை கொண்டு இந்த தடவை நம்ம பல்பு வாங்கிடவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி ராகினி பசுபதி 2 பேருமே பயங்கரமாக பிளான் போடுவாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏண்டி உன் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு? நானும் நீ நல்லா இருக்கணும், நான் பெத்த பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சேன். நீயே உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையை தேடி உன் தலையில் நீயே மன தூக்கி போட்டியே காவேரி. நான் இதுக்கு என்னடி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி குமரன் தாத்தா கிட்ட பேசுவார். தாத்தா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லோரும் இருக்கோம். நாங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக விஜய் வந்துட்டு இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றாமல் விட மாட்டோம். அந்த பொண்ணுக்கு பாவம் பார்த்து ஒரு குற்ற உணர்ச்சிக்காக இந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நம்ம தலையிலேயே இந்த அளவுக்கு விடிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணுமோ அதை லீகலாக பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தாத்தாக்கு ஆறுதல் சொல்லுவார். உடனே தாத்தாவும் சொல்லுவார், இப்போ தான்ப்பா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும், சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி என் பேரனுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். காவேரி இங்கே வந்துட்டாலே அவனுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து, பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும். காவேரி பக்கத்தில் இருந்தால் அவன் எந்த பிரச்சனையும் வேணுனாலும் ஈஸியாக சந்திச்சிருவான்ப்பா. தயவுசெய்து காவேரியை முதல்ல கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல, காவேரியும் அழைச்சிட்டு தான் தாத்தா வரோம் அப்படின்ற மாதிரி குமரன்னு சொல்லுவார். போகும்போதே வண்டியில் பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு மேலேயே நம்ம ப்ரெக்னென்சி விஷயத்தை மறைச்சி வச்சுருந்தோம்னா என்ன வேணால் நடக்கும். நம்ம விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறோமோ இல்லையோ, இந்த விஷயம் தலைக்கு மேலே போகுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக என்னோடய ப்ரெக்னென்சி விஷயத்தை எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லி நம்ம உடச்சி பேசியே தான் ஆகணும். அப்போ தான் என்னையும் விஜயம் வந்துட்டு காப்பாற்றிக்க முடியும். இந்த வெண்ணிலாவோட ஆட்டத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக அடக்க முடியும். நம்ம ஏதோ பாவம் பார்த்து ஒரு குற்ற உணர்ச்சிக்காக அந்த பொண்ணுக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். எப்படிலாம் விஜய் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இந்த அளவுக்கு அசிங்கமாக பிஹேவ் பண்ணிட்டால. இதுக்கு மேலே அவளுக்கு நம்ம பாவமே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். நம்ம ப்ரெக்னென்சி விஷயத்த சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக மீடியா முன்னாடி கூட சொல்லிடணும். நானும் என் புருஷனும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சி என் வயிற்றில் வளர்கிற குழந்தை தான். அவளுக்கு என்ன குழந்தையா வளர்த்து வயிற்றில் அவள் கல்யாணம் பண்ணிட்டான்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டுட்ருக்காளே தவிர அந்த மாதிரி ஒரு நடந்தது உண்மையே கிடையவே கிடையாது. என் புருஷன் என்னை தவிர யார் மனசையும் கெடுத்தது கிடையாது. ஒரு காலத்தில் லவ் பண்ணது உண்மைதான், எக்ஸ் லவ் இருந்தது உண்மைதான். ஏன் எனக்கு கூட தான் இருந்திருக்கு. அதுக்காக எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட முடியுமா? என் கூட கல்யாணம் பண்ணி நானும் அவரும் தான் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம். அதுக்கான சாட்சி என் வயிற்றுலேயே வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போல்டாக பேசிடணும். இதுக்கு மேலே நம்மளுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு காவேரி பிளான் போட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி போய் வெண்ணிலாக்கு பிளான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இப்போதைக்கு இந்த பிரச்சனை பெருசாகிற வரைக்கும் நீ என்ன பண்ணணும்னா காவேரி கிட்ட கொஞ்சம் தஞ்சமாகவே நடந்துக்கோ. காவேரி கிட்ட போய் பாவமாக வந்துட்டு எனக்கு இந்த வாழ்க்கை பிச்சை கொடு, எனக்கு விஜய் தான் முக்கியம், எனக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அம்மா அப்பா யாருமே இல்லை, எனக்கு தயவு செய்து இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்துரு, விஜய் என்னை எப்படிலாம் லவ் பண்ணாரு, எங்களுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நீ காவேரி கிட்ட போய் ஒரு மாதிரி கெஞ்சி கூத்தாடி அவளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிடு. அப்போ தான் அவனால் எதையுமே யோசிக்க முடியாது. அவளுக்கு விஜய் மேலேயும் கோவம் வரும். அப்போ தான் வந்துட்டு அவங்க இந்த ஸ்டெப்பை அவங்க சைட்லேருந்து எடுக்காமல் இருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியே சேர்ந்து என்ன வேணுனாலும் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாமே நீ தயாராக இருக்கணும்.
இருக்கணும். அவளை எமோஷ்னலாக நீ பிளாக்மெயில் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அவள் எதையுமே யோசிக்காமல் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருப்பாள். அதனால் இந்த விஷயத்தில் வந்து நீ விட்டு கொடுத்துடவே கூடாது விஜய் அப்படின்ற மாதிரி நல்லா ராகினி வந்து பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வெண்ணிலாவை. விஜய் உடனே காவேரிக்கு கால் பண்ணுவார். காவேரி என்ன நியூஸ் பார்த்தியா? மீடியாலெல்லாம் என்னோட பேர் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தியா? நான் வெண்ணிலாவை ஏமாற்றிட்டேனாமா? நான் அவளை கல்யாணம் பண்ணி கைவிட்டுட்டேனாமா? 2வது கல்யாணமாக உன்னை பண்ணிட்டேனாமா? இதெல்லாம் கேட்டியா? கேட்டுட்டு தான் நீ எதுவுமே பேசாமல் இப்படி அமைதியாக இருக்கியா காவேரி? இதுக்கு மேலே நீ வாயை மூடிட்டே இப்படியே இருந்தேன்னா நம்ம 2 பேரும் சேர்றது சாத்தியமே இல்லை. தயவு செய்து நீங்கள் வந்துரு காவேரி. இதுக்கு மேலே நீ அங்கேருந்து என்னை கஷ்டப்படுத்தாத, காயப்படுத்தாத. என்னால் இதை தனியாக வந்துட்டு ஃபேஸ் பண்ணவே முடியாது. நீ வந்தால் மட்டும்தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தும் ஒரு எனர்ஜி எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். தயவு செய்து வந்துரு காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஆல்ரெடி அங்கே வந்துட்டு தாங்க இருக்கேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாத்தையும் வந்து பேசிக்கலாம். நீங்கள் ப்ளீஸ் ரிலாக்ஸாக இருங்க, கூலாக இருங்க. நான் வந்துடுறேன். வந்து எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த டைம் நான் எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டோடு இருப்பேன். சாரிங்க, இது வரைக்கும் நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். வெண்ணிலா அவங்க கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு தான் எல்லா சிரமத்தையும் நான் கொடுத்துட்டேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, ப்ளீஸ் காவேரி நீ முதல்ல இங்கே வா அப்படின்ற மாதிரி விஜயும் கூப்பிடுவார்.